இந்த டைப் டிஜிட்டல் டோர் லாக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார் இன்டர்னல் லாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தட் இது நாங்கள் மெயின் டோரில் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து நாங்கள் இதை த்ரூ பாஸ்வேர்ட்ஸ் மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஆர் யூ வில் ஹேவ் யுவர் கார்டு, த்ரூ கார்டு மூலிமாவும் நீங்கள் இதை அன்லாக் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் சாம்சங் டிஜிட்டல் டோர் லாக். இதை நாங்கள் வந்து ஃபார் மெயின் டோருக்காக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் என்ன இருக்கோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம். அதை தவிர பயோமெட்ரிக் மூலிமாவும் இதை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ பயோமெட்ரிக் மட்டும் இல்லை, பாஸ்வேர்ட் மட்டும் இல்லை, அதை தவிர நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து கூட இதை அன்லாக் பண்ண முடியும். ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன். ஸோ இட்ஸ் பீன் அன்லாக்ட். ஸோ இந்த டிஜிட்டல் டோர் லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு அது வேண்டிய சேஃப்டியும் இருக்கும். They are the OEM for Yale. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிஜிட்டல் டோர் லாக். இதுவும் வந்து நாங்கள் இன்டர்னல் டோர் லாக்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். மெயின் டோருக்கு நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இது உங்களுடைய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் உங்களோட ரூம் லாக்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ பாஸ்வேர்டும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் த்ரூ அன்லாக் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் கொரியா. இந்த டிஜிட்டல் டோர் லாக் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெயின் டோருக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிஜிட்டல் டோர் லாக். அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் இதை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் இதை பாஸ்வேர்ட்ஸ் மூலிமா யூஸ் பண்ணலாம். அண்ட் மோர் தென் தட் இட் ஆல்சோ காட் இட்ஸ் ஓன் பயோமெட்ரிக். ஸோ பயோமெட்ரிக் மூலிமாவும் பண்ணலாம். ஸோ இந்த டிஜிட்டல் டோர் லாக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஃப்ரம் தி பிராண்ட் கால் லாக் ப்ரோ. நீங்கள் ப்ரீவியஸாக பண்ண டிஜிட்டல் டோர் லாக் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மெயின் டோருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணோம்னு சொன்னோம். இந்த பர்டிகுலர் பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் டோர் லாக் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபார் அன் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு நம்ம இது மெயின் டோருக்கு இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இது சேஃப் அண்ட் ஸ்ட்ராங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் டைப் வச்ச மாதிரி ஒரு டிஜிட்டல் டோர் லாக். ஸோ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் பாஸ்வேர்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் பயோமெட்ரிக்கும் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இந்த டிஜிட்டல் டோர் லாக் ப்ரோலேருந்து வர பிராண்டு தான். ஸோ இந்த டிஜிட்டல் டோர் லாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த டிஜிட்டல் டோர் லாக்கில் ஹேண்டில் டைப் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா புஷ் புல் டைப்னு சொல்லுவோம். ஸோ புஷ் புல் டைப் இருக்கிறதுனால ஈஸியாக டோரை திறக்கிறதுக்காக இது இருக்கிறது. இதுவும் நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓனர்ஸ்க்காக அவங்களோட மெயின் டோருக்காக கொடுக்குறது. அண்டர் மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நட்சத்திர ஆட்டோமேஷனில் நாங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாலுமே அதில் ஒரு ட்ரெடிஷனும் இன்னோவேஷனாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதில் நாங்கள் எப்போவுமே ஒரு மெக்கானிக்கல் கீயோடவே இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டட். டிஜிட்டல் டோர் லாக்ன்றது ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட். நாங்கள் எப்போவுமே இல்லை கீயோட செக்மெண்ட்டோட தான் சேர்த்து கொடுப்போம். நாங்கள் இந்த டிஜிட்டல் டோர் லாக் தான் இருக்கிற வேர்ல்ட்ஸ் லேட்டஸ்ட் டிஜிட்டல் டோர் லாக். இட் இஸ் ஃப்ரம் கொரியா. ஸோ இந்த டிஜிட்டல் டோர் லாக்கில் அப்படி என்ன விசேஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற லாக்கில் இல்லாத விசேஷம் இல்லை. நீங்கள் பயோமெட்ரிக் பார்த்துருப்பீங்க. பயோமெட்ரிக் பதில் இதில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் உங்களோட பாமே நீங்கள் காட்டலாம். ஸோ நீங்கள் உங்களோட பாம் ரெஜிஸ்டர்ட் பாம் காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். அதை தவிர டேரெக்டாக உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபேஸை காமிச்சாலும் அன்லாக் ஆகும். ஸோ இது வந்து பர்டிகுலராக இன்னும் சேஃபாக இருக்க வேண்டிய இண்டிவிஜுவல் ஹவுசஸில் நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டிஜிட்டல் டோர் லாக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் கிளாஸ்